அன்பு நேயர்களே, நெஞ்சம் பொறுக்கவில்லை நிலைகெட்ட மனிதர்களை நினைக்கும் பொழுது. திருமூலர் அருளிய திருமந்திர பாடல் நினைவிற்கு வருகின்றது. ஆத்த மனையால் அகத்தில் இருக்கவே காத்த மனையாளை காமுறும் காளையர் காய்ச்ச பலாவின் கனியுண்ண மாட்டாமல் ஈச்சம் பழத்துக்கு இடருற்றவாறே. அதாவது, அன்பான மனைவி தன் வீட்டில் இருப்பதை மறந்து பிறருடைய மனைவி அவர் மனைவியை காவல் காத்து இருப்பார். அப்படிப்பட்ட பிறன் மனையை விரும்புபவர்கள் காய்ச்ச பலாவின் கனியுண்ண மாட்டாமல். வீட்டில் கற்பு கரசியாய் மனைவி இருக்கிறாளே, செங்கனியாய், அவளை நினைக்காமல் ஈச்சம்பழத்தில் என்ன சுவை இருக்கும்? அதை நினைத்து துன்பப்படுபவர்களாக தான் இருக்கிறார்கள். சிறு வயதில் உண்மையாகவே பழைய பித்தளை பாத்திரத்துக்கு பேரிச்சம்பழம் என்று வருவார்கள் வீட்டிற்கு. என்னவோ சிறு வயதில் எனக்கு பேரிச்சம்பழத்தை பார்த்தாலே பிடிக்காது. ஏனென்றால் பழம் என்றால் குண்டாக நன்றாக இருக்க வேண்டும். இது நசுங்கியும் சொட்டையுமாக இருப்பதால் அதன் பக்கமே போக மாட்டேன். அம்மா எவ்வளவோ சொல்லுவார்கள், நன்றாக இருக்கும், சாப்பிட்டு பார் என்று. பிடிக்காது எனக்கு. ஆனால் ஈச்சம்பழம் விற்று கொண்டு போவார்கள் தெருவில். அதனுடைய நிறமும் அப்படியே மயக்கிவிடும் நம்மை, சிறு குழந்தைகளாக இருக்கும் பொழுது. அதை கேட்டு அடம்பிடிப்பேன். அம்மா வாங்கியே கொடுக்க மாட்டார்கள். அதில் ஒன்றுமே இருக்காது அப்படி என்று சொல்வார்கள். மிகவும் அடம்பிடித்ததால் ஒரு முறை வாங்கி கொடுத்தார்கள். வாங்கி ஒரு கடிதான் கடித்தேன். அதில் சதைப்பற்றே இருக்காது போலும். சிறு குழந்தைகளுக்கு சதைப்பற்று தானே மிகவும் பிடிக்கும். அதில் கொட்டை தான் நிரம்ப இருந்தது. ஒரு கடி கடித்து துப்பிவிட்டேன். அதிலிருந்து ஈச்சம்பழம் பக்கம் போகவில்லை. எனது அம்மாவும் மிகவும் வினயம் பிடித்தவர். திரும்பவும் அதே பேரிச்சம்பழக்காரர் வந்தவுடன் வாங்கி எனக்காக ஒரு முறை சாப்பிட்டு பார் என்று கொடுத்தார். சாப்பிட்டேன். மிகவும் சுவையாக இருந்தது. இந்த கதையெல்லாம் ஞாபகத்துக்கு வருகிறது. பிறன்மனை நோக்குதல் பெரும்பாவம் என்று சிறுவயதிலிருந்து நமக்கு ஆசிரியர் போதித்துதான் வருகிறார். மனதில் பதிந்தும் விடுகிறது. அப்பொழுது பிறன்மனை நோக்குதல் என்பதற்கு அர்த்தம் தெரியாது. வளர வளர நமக்கு அது புரிந்து விடுகிறது. இப்பொழுது சமீபத்தில் ஒரு காணொளியில் ஒரு காட்சியை கண்டோம். ஒரு பிஞ்சு குழந்தையின் துன்பமான முகம், பேசக்கூட தெரியாத ஒரு மழலை. அதன் துன்பமெல்லாம் அது கண்களில் தெரிகிறது. என்ன சொல்ல நினைத்திருக்கும்? ஒரு கீழ்த்தரமான தாயின் வயிற்றில் பிறந்த பாவத்தை தவிர அந்த குழந்தை என்ன செய்தது? ஒரு சிரிப்பு சிரிக்கிறாள் பாருங்கள், பேய் போல் சிரிக்கிறாள். தான் பெற்ற குழந்தை தானே அத்தனை துன்பத்தில் இருக்கும்போது நடித்து கூட இப்படி ஒரு சிரிப்பு வருமா? இவளையெல்லாம் எதில் சேர்த்து கொள்வது? இவளுக்கெல்லாம் எப்படிப்பட்ட நரகம் வாய்க்கும்? இப்பொழுதும் காண்கிறோம். கணவன் விட்டுட்டு சென்று விட்டாலோ, சிறு வயதில் இறந்து விட்டாலோ, பெண் மக்கள் தன் குழந்தைகளுக்காக அத்தனை சிரமப்பட்டு அவைகளை காப்பாற்றுகிறார்கள் மானம் மரியாதையுடன். பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். இதில் ஆண்களும் சேர்த்தி பெண்களும் சேர்த்திதான். இப்படிப்பட்டவர்களும் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். இப்படி குலத்தை கெடுக்கும் கோடலி காம்புகளும் இருக்கத்தான் செய்கின்றன. எத்தனையோ பிள்ளை இல்லாதவர்கள் எப்படி ஏங்கி தவிக்கிறார்கள். அவர்களிடம் தெரியாமல் விட்டு சென்றிருந்தால் கூட எடுத்து வளர்த்திருப்பார்களே. இப்படி ஒரு கொடுமையை செய்ய எப்படி காமுகர்களுக்கு மனம் வந்தது?
இன்னும் எத்தனை விஷயங்கள் நடக்கின்றதோ நமக்கு தெரியாமல். வெளியில் தெரிகிறது, நம் மனம் பதைக்கின்றது. இவர்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கிடைக்கும்? நரகத்தில் என்ன தண்டனை கிடைக்கும்? அப்படி என்ன இவர்களுக்கு மாற்றான் தோட்டத்து மல்லிகையின் மீது அத்தனை விருப்பம்? எந்த காலத்திலையும் இப்படிப்பட்ட குடிகேடிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். என்ன வளர்ந்திருப்பார்கள்? நாமும் பார்த்து பார்த்து பிள்ளைகளை வளர்த்தாலும் சில பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? நம் குடும்ப வழக்கத்தை மீறி கெட்ட செயல்களில் ஈடுபடுகிறார்கள். நாம் சொல்லியா கொடுக்கின்றோம், இப்படி இரு அப்படி இரு, கெட்டுப்போ என்றால் சொல்கிறோம்? இல்லை, அதையும் மீறி அது கெட்டு போகிறது என்றால் அதன் தலையெழுத்து அப்படி என்று விட்டுவிடுகிறோம். பெண் என்றால் பேயும் இறங்கும் என்று சொல்வார்கள். பேயே பெண்ணாக இருக்கும்போது பேய் என்ன செய்யும்? இப்படியெல்லாம் கேள்வி எழுகின்றது. அந்த பிஞ்சு குழந்தைக்கு என்ன எலும்பு இருக்கும்? ஒரு சுண்டு விரல் மொத்தம் இருக்குமா? எப்படி அந்த காமுகனுக்கு அந்த குழந்தையை ஒடிக்கவும் அடிக்கவும் மனம் வந்தது? அதை பார்த்து கொண்டு எப்படி இந்த பாவி இருந்தாள்? மறக்கவே முடியவில்லை. காணொளியை கையில் எடுத்தால் நாம் நம்முடைய பதிவுகளை போடும் பொழுது கண்ணில் படத்தானே செய்கிறது. இப்படி ஒரு கட்டு போட்டிருக்கிறதே சிறிய குழந்தை என்று அதை பார்த்தால்தான் தெரிகிறது. அது உயிரோடு இருந்திருந்தாலாவது நன்றாக இருந்திருக்கும். என்னதான் இவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் சட்டமும் காலமும் தெய்வமும்? பொறுத்திருந்து பார்ப்போம் அன்பு நேயர்களே. இப்படிப்பட்டவர்களை இறைவா பூமியில் வைக்காதே என்றுதான் வேண்ட வேண்டும். வேறு என்ன நம்மால் செய்ய முடியும்?